ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நார்மல் ஜாக்கெட்டுக்கு ஊக்பட்டி வீப்பட்டி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலான்னு பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் டபுள் சைடுக்குமே வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 இன்ச்சு அளவுக்கு சிங்கிள் துணியே போதும், கரெக்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு துணி இருக்குது பார்த்திங்களா, லெஃப்ட் சைடு பார்ட்டு அதை வந்து உள் பக்கமாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக பற்றிட்டு அதில் வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த துணி மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு தையல் போடுங்க. அது தொடர்ச்சியாக இதில் இப்போ பாருங்கள், ரைட் சைடு இருக்கும் பாருங்கள், அது வந்து மேல் பக்கம். ரைட் சைடில் துணி வந்து மேல் பக்கம் வைக்கணும். அது நல்ல பக்கம் மேலே அதேமாரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துணி அதே சேம் அளவுக்கு அதில் 1/4 இன்ச்சு பிடிச்சோம்னா இது 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கங்க. அப்போ தான் அந்த மடித்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும். இதுமாரி தையல் போட்டுங்க ரெண்டுக்குமே. திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வீப்பட்டிக்கு அதை பரட்டி விட்டு கீறி விட்டுங்க ஃபுல்லாக நல்லா. அப்போ தான் நல்லா மடிப்பு வரும். இதுமாரி சிங்கிள் துணி வச்சிங்கன்னா அந்த ரொம்ப கனமாக இல்லாத லைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி டபுள் ஃபோல்டிங் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் தையல் போடுங்க. அப்போ தான் எடுத்துக்காத இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் தையல் போட்டுங்க. போட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டி எடுங்க, நல்லா தையல் பிரியாத அளவுக்கு ஓட்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து வி ஷேப் வந்து ஒரு 5 இடத்த கொடுத்துங்க. நார்மல் ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் ஒரு 5 இடத்த கொடுக்குற மாரி இருக்கும். அதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. நம்ம அந்த பெல்ட் அட்டாச் பண்ணுறோம்ல, அதிலே வந்து 3 வி ஷேப் வர மாரி அப்புறமேல்ட்டு அந்த சென்டர் டாட் பிடிப்போம் ஃப்ரண்ட் பார்ட்டில், அதில் 1 மேலே 1 அதேமாரி கணக்கு பண்ணி பிடிங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதான் கரெக்டான அளவு. அதை பார்த்துட்டு அதேமாரி அதில் வந்து கரெக்டாக அந்த வி ஷேப் கொடுங்க. நல்லா ஓட்டி எடுங்க. 2 டபுள் தையல் போட்டு எடுங்க. அதுமாரி அப்போ தான் நல்லா பிரியாத இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் டவுட் வரும். அதெல்லாம் இது மட்டும் தனியாக எடுத்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகும். இதுமாரி போட்டு எடுத்துக்கங்க. அடுத்து திருப்பி தொடர்ச்சியாக ரைட் சைடு இருக்கிற பார்ட் எடுத்துக்கங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி துணியை மடித்து விட்டு கீறி விட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நல்ல பக்கம் வச்சோம் இல்லையா, அது உள் பக்கம் பரட்டி விடணும். பரட்டி விட்டு இதுமாரி இதில் வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு அளவு உள்ளே வச்ச மாரி போடணும். போட்டு பிசுறில் அதுமாரி கட் பண்ணி விட்டுட்டு அதில் துணி வந்து அதிகமாக இருந்ததுன்னா பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த பிசுறு எந்தளவுக்கு நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு தேவையோ அதை மட்டும் விட்டுட்டு இதுமாரி மற்ற துணியெலாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தான் வந்து மடிக்கும்போது துணி கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து துணி உள்ளே அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும், படியாது சரியாக. இதுமாரி அந்த 3/4 இன்ச்சு அளவு நம்ம விட்டோம் இல்லையா, அது திருப்பி உள்ள பக்கமாக மடித்து விட்டு அதில் வந்து நான் ஒரு ஓரத்தையில் போட்டுக்குங்க. போட்டு அதேமாரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடிகிற இடத்த நல்லா தையல் ஃபுல்லாக ஓட்டி எடுங்க. இப்போ டபுள் சைடு நம்ம போட்டாச்சு. பாருங்கள், துணி ஒன்று மேலே ஒன்று வச்சு பார்க்கும்போது நல்லா ஒன்று போல் நல்லா கரெக்டாக அழகாக இருக்கும். எந்த ஒரு முன்ன பின்ன இல்லாத ஏற்ற இறக்கம் இல்லாத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.